இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கலாம். யாருக்கு பதில் சொல்றது? எப்படி புரிய வைக்கிறது? நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்த ஏன் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க? எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் கடைசியில தப்பானவங்க மாதிரி நாம தான் நிக்கிறோமேன்னு ஒரு வழி இருக்கலாங்க. வெளியில பார்த்தா எல்லாருக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு யோசிக்கிறீங்க, எவ்வளவு காயப்படுறீங்கன்னு ரொம்ப குறைவான பேருக்கு தான் தெரியும். சில நேரம் கோபம் வர்றதுக்கு காரணம் உண்மையான கோபமே கிடையாதுங்க. கோபம் வர்றதுக்கு காரணம் கோபம் கிடையாது. ரொம்ப நாளா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த விஷயங்கள் தான். சிம்ம ராசி, உங்கள பத்தி இந்த உலகத்துல ஒரு பெரிய மாயை இருக்கு. ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க அப்படி. சிம்மம்னாவே பொதுவா இவங்க கோவப்படுவாங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. எது ஒண்ணுனாலும் நேருக்கு நேர் வந்து நின்னு தட்டி கேட்பாங்க. இதுதான் உங்கள சுத்தி இருக்கிறவங்க நம்புற, ஏன் அவங்க பரப்பி வச்சிருக்கிற ஒரு பிம்பம். ஆனா, உண்மையிலேயே அது முழு உண்மையா? இல்லை. அந்த கோபத்துக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு மனசு இருக்கா? இன்று நாம அதைப் பற்றி தான் பேசப் போறோம். உங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களோட பலவீனம் என்னன்னு அவங்க தேட மாட்டாங்க. அதை விட அவங்க கவனிக்கிறது உங்களோட இயல்பான கோபம். நியாயத்துக்காக நீங்க பேசுற அந்த நேர்மை தான். அதனால தான் இப்ப கொஞ்ச நாளா உங்களை அடிக்கடி சீன்ற மாதிரி தோணுங்க. சின்ன விஷயத்த கூட எப்படிங்க? ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி பேசுவாங்க. எப்படி? உங்கள வந்து ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. வேண்டும்னே தவறா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க வந்து எரிச்சலாகிற வரைக்கும் நிறுத்தவே மாட்டாங்க அவங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஏன் இப்ப இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்கள உணர்ச்சி வசப்பட வைக்க அவ்வளவு முயற்சி நடக்குது? அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து கோபத்துல ஒரு பெரிய வார்த்தை பேசிடணும். ஒரு முடிவு எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு சண்டை வெடிக்கணும்னு சில பேர் காத்துட்டு இருக்கலாம். ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த மாயமும் இல்ல. ரொம்ப சாதாரணமான, ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு மனித உளவியலே இருக்குங்க. ஒருத்தர் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அது வந்து துரோகமா இருக்கலாம். அப்படி இல்லையா? நம்பிக்கைய உடைச்ச விஷயமாக இருக்கலாம். இல்லைன்னா யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு தவறா கூட இருக்கலாம். இப்போ அந்த தப்ப பற்றிய பேச்சு வெளிய வரக்கூடாது. அதுக்கு அவங்க வந்து கையில எடுக்கிற ஒரு சுலபமான பவர்ஃபுல் வெப்பன் என்ன தெரியுமா? அது வேற ஒண்ணுமே இல்ல. உங்கள கோபப்படுத்துவது. ஏன்னா, நீங்க கோபப்பட்ட உடனே கதையே மாறிடும். அவங்க பண்ணின தப்ப பத்தி யாருமே பேச மாட்டாங்க. நீங்க என்ன பேசுனீங்க? எப்படி நடந்துக்கிட்டீங்க? எவ்வளவு சத்தம் போட்டீங்கன்னு தான் எல்லாரோட கவனமும் போயிடும். அதுதான் அவங்களோட திட்டம். உங்கள தூண்டி, உங்கள வந்து ஒரு கெட்டவரா, ஒரு வில்லனா, குடும்பத்துக்கும், சமூகத்துக்கும் காட்ட முயற்சி பண்றாங்க. அவங்க செய்த தவற மறைக்கணுங்கிறக்காக. உங்களுடைய கோபத்த வந்து அவங்க ஆதாரமா பயன்படுத்திக்க பார்க்குறாங்கங்க. நீங்க வந்து கத்துவீங்க. ஆனா, காரணமே இல்லாம கத்துற ஆள் வந்து நீங்க கிடையாது. உங்களுடைய நியாயத்துக்காகத்தான் நீங்க பேசுவீங்க. உங்கள சுத்தி நடக்கிற அநியாயத்த பார்த்து அமைதியா இருக்க முடியாம தான் நீங்க சத்தம் போடுவீங்க. ஆனா, பிரச்சனை எங்க தெரியுமா? அந்த ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சரியான காரணம் இருந்தாலும், கோபத்துல நீங்க ஒரு வார்த்தை கூடுதலா பேசிட்டீங்கன்னா, சிம்பிளா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு கோவத்துல நீங்க ஒரு வார்த்தை கூடுதலா பேசிட்டீங்கன்னா, நிலைமை வந்து அப்படியே மாறிடுங்க. இதுக்காகத்தான் சில பேர், ஏன் பல பேர்னே வச்சுக்குவோம், காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க முகம் மாறிடும். நான் என்ன பண்ணேன்? இவர் தான் இப்படி பேசுறாருன்னு
ரொம்ப அமைதியான ஆள் மாதிரி அப்படியே நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பு யார் மேலேன்னு புரியவே புரியாது. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க பண்ணுன தப்ப பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கு பதுவா நீங்க என்ன பேசுனீங்க? எப்படி கோபப்பட்டீங்க? அதுதான் எல்லோரோட கவனமா மாறிடும். அதுதாங்க அவங்களுக்கும் வேணும். உங்களுடைய நியாயமான கோவத்த அவங்களுடைய தப்ப மறைக்கிற ஒரு திரையா பயன்படுத்திக்கிறாங்க. இதே விஷயம் இதுக்கு முன்னாடியும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒரு சண்டை முடிஞ்ச பிறகு, நான் இவ்வளவு கோவப்படாம இருந்திருக்கலாம்னு நீங்களே யோசிச்சிருக்கலாம். அதனால தான் இப்பவும் அதே மாதிரி ஒரு வலையில நீங்க விழணும்னு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த மாரியே ஒரு வலையில நீங்க விழணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இத நான் சொல்லும்போதே உங்களுக்கு சில முகங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேள உங்க ஆஃபீஸ் மீட்டிங்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருக்கலாம். அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அவர் எதுக்காக பண்றாருன்னா, வேணும்னே அவரோட இன்டென்ஷனே அதான். வேணும்னே உங்கள ஒரு வார்த்தை சொல்லி குத்தி காட்டுறாருங்க. எதுக்காக? உங்கள அப்படியே சிறுமைப்படுத்துற மாதிரி, குறை சொல்லி காட்டுற மாரியே பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்க மதிப்ப குறைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருக்குங்க? பிராக்டிகலா அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டமானது. உங்க இதய துடிப்பு அப்படியே அதிகமாகும். ஏன் உங்க உடம்பே சூடாகுற மாதிரி தோணும். உடனே எழுந்து நின்னு, இப்பவே எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன்னு உங்க மனசு அப்படியே துடிக்கும். ஆனா, அந்த உணர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே, எப்படி இந்த மாரி உணர்ச்சியெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டாங்க. நீங்க கோபப்படுவீங்க, அவமானப்பட்டு பதிலுக்கு பேசுவீங்க. ஒரு வார்த்தை 10 வார்த்தையா மாறும். அப்ப அவங்க ரொம்ப சுலபமா தப்பிச்சுடுவாங்க. பாருங்க, இவர் தான் பிரச்சனைன்னு கதைய அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. அதனால தான் அவங்க உங்களை தூண்டுறாங்க. உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. உங்க நிதானம் உடையணும்னு தான். ஆனா இந்த முறை ஒரு விஷயம் மட்டும் மாறப்போகுது. சரி, அது என்ன? இந்த முறை நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இப்ப நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாம, சின்னதா ஒரு ஸ்மைலோட அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறீங்க. அவங்க முகத்த கூட நீங்க ஏறெடுத்து பார்க்காம, அவங்க சொன்ன எந்த வார்த்தைக்குமே, உங்கள குத்தி காட்டின எந்த வார்த்தைக்குமே ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. உங்கள அவமானப்படுத்தணும்னு நெனச்சு அவங்க விரிச்ச வலையில நீங்க கால் வைக்கவே இல்லைங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல குழப்பம் அவங்களுக்கு தாங்க வரும். எப்படி வரும்? இவன் ஏன் கோபப்படல? இவன் இந்நேரம் கத்தியிருக்கணுமே! அமைதியா போயிட்டானேன்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு அமைதி பாருங்க, அவங்க எதிர்பார்த்த அந்த முழு கணக்கையும் அப்படியே கலைச்சிடுங்க. ஏன்னா, உங்க கோபத்துக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. உங்க அமைதிக்கு தான் அவங்க தயாரா இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுல ஒரு கேள்வி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் இவ்வளவு அமைதியா இருக்கிறானே! இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குமோ? இந்த கேள்விக்கு அவங்களால கண்டிப்பாக பதில் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பதற்றத்த உருவாக்கும். நீங்க எந்த விதமான ஒரு ஆயுதமும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்த வார்த்தையையும் திருப்பி வீச வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா, சில நேரங்கள்ல நிதானமா நடந்துட்டு போறது 10 சண்டை போட்டத விட எப்படிங்க? ஒரு 10 சண்டை போட்டத விட பெரிய பதிலா இருக்கும். உங்களுடைய இந்த அமைதி உங்கள பலவீனமான ஆளா காட்டாது. அதுக்கு பதிலா உங்கள தூண்டி கட்டுப்படுத்த முடியாத ஆளா காட்டுங்க. அதுதான் சில பேருக்கு தாங்க முடியாத விஷயம். சரி, அடுத்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொன்னா,
நார்மலாக நிறைய பேர் உடனே வெளியில் ஏதாவது அதிசயம் நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற மாற்றம் வந்து அது இல்லை. வெளியில் உலகம் ஒரே நாளில் மாறிட போகிறது இல்லைங்க. உங்களை வந்து வெறுக்கிறவங்க உடனே வந்து நல்லவங்களாக மாறிட போகிறதும் கிடையாது. கரெக்டு தானே? உங்களை புரிஞ்சுக்காதவங்க திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்க போகிறதும் கிடையாது. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்க போகுது. உங்கள் மனசில் ஒரு கதவு வந்து திறக்க போகுது. இத்தனை நாளாக நான் யார், என்ன சொன்னாங்க, யார் எப்படி பார்த்தாங்க, யார் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து உங்கள் சக்தி எல்லாத்தையும் நீங்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, வீணடிச்சிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் மனசுக்குள்ள திரும்ப 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 ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், நம்மளை வந்து நிரூபிக்கணும், எல்லாரும் நம்ம நியாயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினச்சி உங்களையே நீங்கள் சோர்வடைய வச்சுட்டீங்க. ஆனால் அடுத்த 2 நாட்களில் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய போகுது. ஏன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை இல்லைன்னு யாராவது நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை சரி பண்ணுறது எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுப்பு இல்லைன்னு அந்த ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா உங்கள் மனசில் இருந்த பாதி பாரம் அப்படியே இறங்கிடும். அவங்கெல்லாம் வந்து விரித்த வலையில் நீங்கள் விழாமல் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்களே கட்டுப்படுத்துகிற அந்த மனமுதிர்ச்சி இருக்கே, அதுதான் உங்களுடைய உண்மையான பலம். கோபப்படுறது வந்து தைரியம் கிடையாது. கோபம் வர்ற நேரத்தில் கூட நிதானமாக இருக்கிறது தான் பெரிய ஒரு தைரியம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டேயும் போய் உங்களை நியாயப்படுத்திட்டு இருக்க எந்த விதமான ஒரு அவசியமே கிடையாது. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு யார்கிட்டேயும் முதல்ல போய் கெஞ்சாதீங்க. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் போய் ஒரு புத்தகத்தையே எழுதி கொடுத்தாலும், அப்படிங்க நீங்கள் போயிட்டு ஒரு மிகப்பெரிய புத்தகத்தையே கூட எழுதி கொடுத்தாலும் அவங்க நம்ப வேண்டியதை மட்டும்தான் நம்புவாங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. அதனால் உங்கள் சக்தியை விளக்கம் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதில்ல வீணடிக்காதீங்க. அவங்க வீசுகிற வார்த்தைகளை காற்றுல பறக்க விட்டுட்டு அடுத்த 2 நாளும் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் வைங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் நடங்க. இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், யாரோட சண்டையில் ஜெயிக்கிறது இல்லை, உங்கள் மன அமைதியை பாதுகாக்கிறது. நீங்கள் யார் சண்டையிலையும் போய் ஜெயிக்க வேணாம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த ஆட்டமே நடக்காதுங்க. சில நேரங்களில் எந்த பதிலும் கொடுக்காம முன்னேறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய பதில். இங்கே நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. தங்களை வீழ்த்த நினச்சவங்கள எப்படி திருப்பி அடிக்கலாம், எப்படி பழி வாங்கலாம், இல்லைன்னா எப்படி காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தங்களுடைய நேரத்தையும் மன அமைதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறாங்க. நான் வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. உங்களை வீழ்த்த நினச்சவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது வந்து வெற்றி இல்லை இல்லையா? அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு நினச்சாலும் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சரி, உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? அவங்களுடைய இருப்பே உங்களுக்கு முக்கியமில்லாத ஒரு நிலைக்கு, அவங்களுடைய இருப்பே உங்களுக்கு முக்கியமில்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் எப்போ போகிறீங்கிறது தான். அவங்க நல்லா இருக்காங்களா, இல்லைன்னா கஷ்டப்படுறாங்களா, உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, யார்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, இதில் எதுவுமே உங்கள் மன அமைதியை அசைக்காத ஒரு நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா
அவங்க வந்து உங்கள கட்டுப்படுத்தும் சக்தியை இழந்துடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சுதந்திரம். உங்கள வெறுக்கிறவங்களால உங்கள வெறுக்கிறவங்களால கூட உங்க கவனத்த வந்து திருப்ப முடியாத நிலை. அதுதாங்க உண்மையான பலம். அதனால என்ன பண்ணுங்க, அடுத்த 2 நாளும் இத பார்த்த அடுத்த 2 நாளும் யாரையும் வெல்ல முயற்சி பண்ணாதீங்க. உங்களை நீங்களே இழக்காம இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய இந்த நிதானம், இந்த அமைதி, இந்த தெளிவு இதுதான் இப்ப பல பேருக்கு புரியாத ஒரு புதிரா மாறப்போகுது. இவன வந்து எப்படி தொந்தரவு பண்றதுன்னே தெரியலையே! இவன் பாட்டுக்கு அவனுடைய வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கானேன்னு சில பேர் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து எதிர்பாராத விஷயம். ஏன்னா, உங்கள பாதிக்கணும்னு நெனச்சவங்களுக்கு, நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாதது ஒரு பெரிய குழப்பங்க. எந்த வழியில வந்து உங்கள தூண்டலாம், எந்த விதமான வார்த்தையில உங்கள வந்து உடைக்கலாம் அப்படின்னு நெனச்சவங்களுக்கு, அந்த வழி வந்து வேலை செய்யலன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு உணர்வே அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு சிங்கம் கர்ஜிக்கும்போது, காடு வந்து பயப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா, அதை விட ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அதே சிங்கம் அமைதியா, பொறுமையா, சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருக்கும்போது, என்னாகும்? அதோட தன்னம்பிக்கை வந்து வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா, அமைதி வந்து எப்போதும் பலவீனம் இல்லை. பல நேரம் அது வந்து கட்டுப்பாட்டோட அடையாளம். பதிலடி கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லன்னு இல்ல. உங்ககிட்ட நியாயம் இருக்கு. நீங்க நெனச்சா உண்மைய வெளியில சொல்ல முடியும். ஆனா, எல்லா உண்மையையும் உடனே சொல்லிடுறது தான் புத்திசாலித்தனம் இல்லை. எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனமுதிர்ச்சி. அதனால இந்த முறை நீங்க மௌனத்த தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு விதமான பயத்தால இல்ல. உங்களை நீங்களே இழக்க விரும்பாததால. அங்க தான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உண்மையான கம்பீரமும், ராஜத்தன்மையும் வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து, ஒவ்வொரு முறையும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா, அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. ஒரு முடிவே இருக்காது. சரி, அதுக்கு பதிலா உங்களுடைய செயல்களுக்கு மட்டும் நீங்க பொறுப்பேத்துக்கோங்க. உங்களுடைய மன அமைதியை பாதுகாக்கிற பொறுப்பையும் நீங்க தான் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சந்தோஷத்த, உங்களுடைய நிம்மதியை வேறு ஒருத்தருடைய வார்த்தைகள் வந்து தீர்மானிக்கவே கூடாது. ஏன்னா, யாராவது உங்களை பாராட்டினாலும், குறை சொன்னாலும், தவறா புரிஞ்சுக்கிட்டாலும், அதெல்லாம் உங்க வாழ்க்கையை இயக்குற ஸ்டீரிங்கா மாறக்கூடாதுங்க. ஏன்னா, அந்த ஸ்டீரிங் உங்க கையில தான் இருக்கணும். இனிமே அடுத்த 2 நாளுக்கு ஒரு சின்ன முடிவு எடுங்க. என்ன முடிவு? தேவையில்லாத வாதத்துல இறங்காதீங்க. தேவையில்லாத விளக்கத்த கொடுக்காதீங்க. தேவையில்லாத கோபத்துக்கு உங்க மன அமைதிய கொடுத்துடாதீங்க. அமைதியா இருங்க. நிதானமா இருங்க. உங்க வேலைய பார்த்துட்டு முன்னேறுங்க. ஏன்னா, சில நேரங்கள்ல புறக்கணிப்பு தான் மிக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வலிமையான பதில்ங்க. ஏன்னா, உங்கள வீழ்த்த நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்க நினைக்கிற மிகப்பெரிய பதில் என்னது அது? நீங்க தொடர்ந்து முன்னேறுற வாழ்க்கை தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நினைவூட்டலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 48 மணி நேரத்த மற்றவர்களுக்காக இல்ல. எப்படிங்க? மற்றவர்களுக்காக கண்டிப்பாக இல்லை. உங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்களுடைய மன அமைதியை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய பயணம் வந்து நிம்மதியோடும்,
ஒரு தன்னம்பிக்கையோடும் தொடரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்டில் பகிருங்க. இன்னும் இது போல் மனசுக்கு பலம் தரும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.